காக்க காக்க கனகவேல் காக்க, நோக்க நோக்க நொடியினில் நோக்க, தாக்க தாக்க தடையற தாக்க, பார்க்க பார்க்க பாவம் பொடிபட. முருகு என்றால் அழகு, முருகன் என்றால் அழகன். ஆமாம், முருகன் பேரழகன். அவன் வாகனமான மயிலை விட கொள்ளை அழகு கொண்டவன். பாலகன், குமரன், பாலகுமாரன், சிறுவயது கடவுள். வைஷ்ணவத்தில் குறும்பு கண்ணன் என்றால் இங்கே கோபக்கார பாலகன். அந்த கோபத்தில்தான் பாலனாக, பால தண்டாயுதபாணியாக ஒரு தளத்தில் நின்று கொண்டிருக்கிறான். நின்றபடியே இருந்து நம்மையெல்லாம் வென்று கொண்டிருக்கிறான். 6 முகங்களை கொண்டதால் அவனுக்கு ஆறுமுகம் என்று பெயர். சம்ஸ்கிருதத்தில் ஷண்முகம் என்று அர்த்தம். கடலோரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி செய்வதால் செந்திலாண்டவர் எனும் பெயர் கொண்டான். இங்கே பாலகன் இல்லை அவன். அதேபோல் பிரம்மாவிடம் பிரணவ பொருள் கேட்டான். சிறையில் அடைத்தான். அப்பா சிவனார் தட்டி கேட்டார். அப்படியெனில் நீ சொல்லு என்றான். ஆக அப்பனுக்கே பாடம் நடத்தினான். அதனால் சுவாமிகளுக்கெல்லாம் நாதனானான். சுவாமிநாதன் எனும் பெயர் பெற்றான். நம் ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். இந்த பதிவில் இன்று நாம் பார்க்க இருப்பது, அந்த அழகு குமரன் கண் கண்ட தெய்வம் முருகன் நம்முடன் இருக்கிறான் என்பதை நாம் உணர, அந்த வெற்றிவேல் முருகன் நமக்கு தரும் சில அறிகுறிகளை தான் பார்க்க போகிறோம். கடவுளை வழிபட வேதம் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற அவசியமில்லை. மந்திரங்கள் சொல்ல தெரிந்திருக்க வேண்டும் என்பது முக்கியமில்லை. ஜபங்களில் மூழ்கத் தெரிந்திருக்க வேண்டும் என்கிற கட்டாயம் ஏதும் கிடையாது. இறைவனை வாயார கூப்பிட்டு, கண்ணார தரிசித்து, மனதார பிரார்த்தனை செய்து கொண்டால் போதும். கூப்பிட்ட நம் குரலுக்கு ஓடோடி வருவார் முருகப்பெருமான். அவை என்னென்ன அறிகுறிகள் என்று தெரிந்து கொள்வதற்கு முன், முருக பக்தர்களே, தாங்கள் முருகன் மீது அதிக அன்பு கொண்டிருந்தால் இந்த வீடியோவிற்கு ஒரு லைக் செய்து ஓம் சரவணபவ முருகனுக்கு அரோகரா என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். மேலும் நமது சேனலுக்கு புதிதாக வந்தவர்கள் நமது ஸ்டோரி சர்க்யூட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாருங்கள் முருகப்பெருமானின் அருளை தொடரலாம். முருக பக்தர்களே, நாம முருகப்பெருமானை கும்பிடுறது, கோவிலுக்கு சென்று விரதம் பண்றது, பூஜை செய்யறது, இது எல்லாம் எளிதில் நடக்கக்கூடியதல்ல. இந்த ஜென்மத்துல நம்மளுக்கு முருகனை அர்ப்பணிக்க முடியுது அப்படின்னா நிச்சயமாக போன ஜென்மத்துல நாம ஒரு புண்ணியம் பண்ணிருக்கணும். பலர் மனசார உருகி கண்கள் நீரடையாக கம்பீரமா முருகனை வழிபடுறாங்க. அந்த அரை சொட்டு கண்ணீர் துளி சாதாரணம் அல்ல. அது உண்மையான பக்தியின் முதல் அடையாளம். நாம மனசையும் உடலையும் விட்டு தந்து முருகனை உணர்ந்தால்தான் அந்த கண்ணீர் வரும். அது ஒரு தூய தரிசனம். அந்த ஒரு துளிக்கு முருகப்பெருமான் கருணையுடன் பதில் தருவார். பெரும்பாலானோருக்கு வாழ்க்கையில் ஒரு மோசமான நேரம் வரும். நம்ம நம்பிக்கை தளரும். நான் இவ்வளவு பூஜை பண்றேன், எனக்கு ஏன் பிரச்சனைகள் தீரவே இல்லை? நீங்க இருக்கீங்களா முருகப்பெருமானே? இந்த கேள்விகள் வரும். அது சாதாரணம். ஆனா அதே நேரத்துல நம்ம வாழ்க்கையில சில சின்ன சின்ன அதிசயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அதுதான் முருகர் நம்ம கூட இருக்கிறதுக்கு அடையாளம். சில முக்கியமான தெய்வீக அடையாளங்கள் நம்ம வாழ்க்கையில் தோன்றும். திடீரென்று ஒருத்தர் முருகன் கோவிலுக்கு போயிட்டு வரலாமா என்று கூப்பிடுவாங்க. கனவில் முருகப்பெருமான் வந்து தன் கோயிலுக்கு அழைக்கிறார் என்றால் மிக சிறப்பு. மேலும் குழந்தை பிறப்பு, புதிய வேலைகள், பதவி உயர்வு என அனைத்தும் கிருத்திகை, சஷ்டி, செவ்வாய்க்கிழமை போன்ற முருகருக்கு உகந்த நாட்களில் நடக்குது என்றால், வீட்டில் குழந்தைகள் அந்த புனித நாட்களில் பிறந்திருந்தால் அவங்க வழியாக முருகர் அருள் புரிய வாய்ப்பு அதிகம். முக்கியமா நம்ம மனதளவில் ரொம்ப சோர்வாக இருக்கும் நேரத்துல யாராவது பழனியிலிருந்து அல்லது முருகன் கோவிலிலிருந்து விபூதி, பஞ்சாமிர்தம் எடுத்து வந்து தர்றாங்க. அது ஒரு சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா அதுல பெரிய அர்த்தம் இருக்கு. அது முருகன் அனுப்பிய நேரடி அழைப்பு. சில நேரம் நம்ம யாரும் நினைக்காத இடத்துல இருந்து விபூதி கிடைக்கும். புதிய பாக்ஸில் இருந்து, இல்லை என்றால் புத்தகத்திலிருந்து. அது எல்லாம் முருகனின் லீலைதான். முருகப்பெருமான் அந்த அழகிய வடிவம், கந்தசஷ்டி கவசத்தின் ஒளியில் எப்போதும் நம்மை காத்திருக்கும் ஒரு தெய்வீக சக்தி. நமக்கு தெரியாமலே நம்மை வழிநடத்தும், கஷ்ட நேரங்களில் துணை நிற்கும், சோதனைகளில் நம்மை தாங்கும் அந்த கருணையின் ரூபம்தான் முருகன். ஆனால் ஒருவேளை நம்முடன் முருகன் இருக்கிறாரா என்று எப்படி தெரிந்து கொள்வது? அதற்கேற்ப சில தெய்வீக அறிகுறிகள் உண்டு. அவற்றை முருக பக்தர்களான நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிர்பாராத விதமாக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கின்றனவா? விருப்பங்கள் தாமாகவே நிறைவேறுகிறதா? இவை முருகனின் அன்பும் அருளும் செயல்பட தொடங்கி இருப்பதற்கான அறிகுறிகள். மயில் என்பது முருகனின் வாகனம். ஒரு நாளில் 2 அல்லது 3 முறை மயில் குரல் கேட்கப்பட்டால், அல்லது மயில் பீலி தன்னிச்சையாக கிடைத்தால், அது முருகன் உங்களது அருகில் இருப்பதற்கான மிகப்பெரிய சின்னம். வேல் என்பது முருகனின் சக்தியின் அடையாளம். வேல் பற்றிய கனவுகள், தாமாகவே வேல் சின்னம் கண்ணில் பட்டால், அல்லது வேல் விழாக்களுக்கு அழைப்பு வந்தால் முருகன் உங்களை தனது பாதுகாப்பிற்குள் வைத்துள்ளார். சில நேரங்களில் மூச்சு எடுக்கும் போது மனம் அமைதியாகிறது.
அவசரம், கோபம், பயம் இவையெல்லாம் குறையத் தொடங்குகிறது. இந்த ஆனந்த நிலை முருகனின் ஆன்மீக தாக்கம் உங்களை தொட்டுவிட்டது என்பதற்கான அறிகுறி. சரவணபவா, வேலாயுதா, சுப்பிரமணியா, குமரா இந்த நாமங்கள் தன்னிச்சையாக உங்கள் மனதில் மழையாக பொழிந்தால் அது முருகன் உங்களை உள்மனதிலிருந்து அழைக்கிறார் என்பதற்கான சாட்சி. வெற்றிலை தன்னிச்சையாக உங்கள் வழியில் விழுகிறதா அல்லது சிவப்பு செம்பருத்தி பூ பார்வையில் பட்டதா? அவையும் முருகனின் அருளின் வெளிப்பாடுகள். சரவண பவா என்றழைக்கும் போது கண்ணில் தானாகவே நீர் வரும் தருணம் தோன்றுகிறதா? முன்பு கோபத்தோடு இருந்த நீங்கள் இப்போது அமைதியுடன் வாழ விரும்புகிறீர்களா? இது முருகனின் உள்தொட்டு வரும் ஆன்மீக மாற்றம். அவனருள் இல்லாமல் அவனருகில் ஒரு அடி கூட நாம் போக முடியாது. அருளாளன் வேல் முருகன் நம்மை வழிநடத்தி நிழலாயிருந்து நம் உயிரில் ஒளியாக வந்து நிமிஷமொன்றும் விலகாமல் அருளால் சூழ்ந்து காக்கட்டும். அவனது வேல் நம்மை தீமையிலிருந்து தடுக்கட்டும். அவனது கதிரொளி நம்மை அறியாமை இழிவிலிருந்து எழுப்பட்டும். முருகனின் அருள் என்றும் நம் மீது நிலைத்திருக்கட்டும் என்றும் எப்போதும் சரவணபவா. அப்படி ஒரு விபூதி வந்தா அது முருகன் அருளின் அறிகுறி. அதன் பிறகு உங்களுக்கே சில நல்ல மாற்றங்களும் நல்லவைகளும் நடந்திருக்கும். இது போன்ற அனுபவங்கள் உங்களுக்கு நடந்திருந்தால் கமெண்ட்ல சொல்லுங்க, நாங்களும் தெரிந்து கொள்கின்றோம். இது மாதிரி நிகழ்வுகள் உங்கள் வீட்டிலும் நடந்திருக்கு அப்படின்னா அது ஒரு சாட்சி. முருகன் உங்களோடு இருக்கிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். அருளும் அன்புமாய் நிறைந்த என் கந்தா, நீ இருந்தால் பயமில்லை என நிம்மதியாக இருங்கள். அடுத்ததாக நீங்கள் முருகப்பெருமானை வேண்டி ஒரு விளக்கேற்றி வைத்து மனதார் அவனை வழிபடுகிறீர்கள். அந்த நேரத்தில் அந்த விளக்கின் ஜோதி பிரகாசமாய் சிறிது உயரம் எடுத்து எரிந்தால் அது சாதாரண ஒரு தீபம் அல்ல. அந்த ஜோதியில் முருகன் உங்கள் முன் எழுந்தருளி இருக்கிறார் என்ற அர்த்தம். அதேபோல் நீங்கள் ஒரு முக்கியமான வேண்டுதலை சொல்லி அது நிறைவேற வேண்டும் என்று முருகனை ஆழமாய் வேண்டிக் கொண்டிருக்கும் போது அந்த விளக்கின் ஜோதியிலிருந்து ஏதோ ஒரு சத்தம் கேட்குகிறது என்றால் அது வேற எதுவும் இல்லை, முருகன் உங்கள் வேண்டுதலை கேட்டிருக்கிறார், அதற்கான பதிலை அளிக்கிறார். அந்த சத்தம், அந்த ஒலி ஒரு தெய்வீகமான பதில்தான். அது அவரது அருளின் எழுச்சி. நீங்கள் முருகப்பெருமானை மனமாற வேண்டிக் கொண்டு மந்திரங்களை ஒலிக்கும் போது முருகனின் படத்தில் வைத்திருக்கும் பூ திடீரென விழுந்துவிடும். அப்பொழுது அது ஒரு சாதாரண நிகழ்வு போல தோன்றலாம். பூ சற்றே அசைந்து விட்டது போல, காற்று வந்திருப்பது போல. ஆனால் அந்த இடத்தில் எந்த காற்றும் இல்லாமல் அமைதியாக இருந்திருந்தாலும் கூட அந்த பூ மட்டும் விழுந்தது என்றால் அது சாதாரணம் அல்ல. அது முருகப்பெருமான் அந்த இடத்தில் எழுந்தருளி இருக்கிறார் என்பதற்கான ஒரு அதிசய அறிகுறி. அந்த கணம், அந்த இடம் ஒரு தெய்வீக சக்தியால் புனிதமாகிறது. அடுத்ததாக நீங்கள் சாலையில் நடந்து செல்லும் போது அல்லது வீட்டில் இருக்கும்போது உங்கள் முன் முருகன் வாகனங்களான மயில், சேவல் போன்ற பறவைகள் திடீரென வந்து செல்லும். அது ஒரு ஆழமான அறிவுறுத்தல். இந்த பறவைகள் முருகனின் அவதாரங்களை பிரதிபலிப்பவை. முருகன் நம்முடன் இருக்கிறார் என்பதை இந்த பறவைகள் நம் அருகில் வந்து காட்டும் ஒரு மறைமுக குறியீடாகும். முருகன் நம்மிடம் இருக்கிறார் என்று உணர்ந்தால் அந்த பறவைகள் தானாகவே நம்மை தேடி வந்து சிறிது நேரம் நம்மை சுற்றி கொண்டாடி பின்னர் விட்டு செல்லும். அது ஒரு அதிசயம் போல தோன்றலாம், ஆனால் அதுவே முருகன் நமக்கு அருகில் இருப்பதற்கான ஒரு சாட்சியம். இந்த நேரங்களில் எதையும் எதிர்பார்க்காமல் அமைதியாகவும் சிறிது நேரம் அவற்றை அனுபவிப்பதும் முருகன் நமக்கு வழிகாட்டி இருப்பதை உணர்ந்து அவற்றை அன்புடன் வரவேற்க வேண்டும். அடுத்ததாக முருகனின் அருள் உங்களுக்கு கிடைத்திருக்கு. அவர் உங்கள் உடனேயே இருக்கிறார். அதை நீங்கள் எப்படி உணர்வீர்கள் தெரியுமா? உங்கள் கனவுகளில் தொடர்ந்து வேல், மயில் போன்ற சின்னங்கள் தோன்றுகிறதா? அல்லது சில சமயம் முருகன் தானே ஏதாவது ஒரு வடிவத்தில் வந்து உங்களிடம் காட்சி தருகிறாரா? இது எல்லாம் சாதாரணம் அல்ல. இது முருகனின் நேரடி உறுதி. நான் உன்னுடன் இருக்கிறேன். அதே போல நீங்கள் மனதளவில் சோகம், துயரம் அல்லது சோதனையின் நடுவில் இருக்கும்போது முருகனை நினைத்த உடனே உங்கள் பார்வைக்கு அவர் படமோ, வேலோ அல்லது மயிலோ எதிர்ப்படும். அந்த ஒரு நொடியில் தெரிந்து கொள்ளுங்கள், முருகன் உங்கள் அருகில் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு எப்போதும் விலக மாட்டார். அடுத்ததாக நீங்கள் ஒரு சில நேரங்களில் உதவிக்காக தவித்து யாராவது ஒருவர் தானாக வந்து உங்களுக்கு உதவி செய்கிறார்கள் என்றால் அவர்களின் மூலமாக முருகப்பெருமான் தான் வருகிறார். சில நேரங்களில் என்ன முருகா, இப்படி சோதனை வருகிறதே என்று மனதில் நினைக்கும் நேரத்தில் உதவியும் வரும், தீர்வும் வரும். அந்த உதவி, அந்த வழிகாட்டல் அது சாதாரணமா வந்ததல்ல. அது முருகனின் அருள் வந்ததின் அறிகுறி. அவர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும், மனதுக்குள்ளே வருகிற ஒவ்வொரு எண்ணத்தையும் அவர் கேட்கிறார். நம்புங்கள், முருகன் எப்போதும் உங்களை விட்டு பிரிய மாட்டார். அவர் உங்கள் அருகில்தான் இருக்கிறார். அடுத்ததாக முருகன் உங்களுடன் இருக்கிறார் என்றால் உங்கள் வீட்டில் அல்லது உங்களை சுற்றி
முன்னாடி நீங்கள் கண்டே இல்லாத ஒரு தெய்வீக வாசனை மெல்ல வீச ஆரம்பிக்கிறது என்றால், விபூதி வாசனை, சந்தன வாசனை அல்லது பன்னீர் போல ஒரு புனித நறுமண வாசனை, அந்த வாசனைக்கு பெயரே வைக்க முடியாத மாதிரி ஒரு அற்புதமான புனித உணர்வோடு சேர்ந்து வருகிறது என்றால், இது உங்கள் வீட்டிலே மட்டுமல்ல, வெளியிடத்துக்கே சென்றாலும் நீங்கள் மனதார முருகனை நினைத்தவுடன் அந்த வாசனை நேராக உங்களை அடைகிறது என்றால், அது ஒரு தெய்வீக அறிகுறி. அவர் உங்களோட இருக்கிறார். அவரது அருள் வாசனையாய் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். அடுத்ததாக பல்லி சத்தம். ஒரு சாதாரண நிகழ்வாக நமக்கு தோன்றலாம். அது எல்லா வீடுகளிலும் நடக்கும் ஒரு இயற்கை விஷயம்தான் என்று நாம் நினைத்துக் கொள்ளலாம். ஆனால் உண்மையில் அனைத்து நேரங்களிலும் அனைத்து வீடுகளிலும் அந்த சத்தம் கேட்க முடியுமா? பல்லிகள் இருந்தாலும் அவை ஒலி செய்யும் அந்த நொடியில தான் ஒரு விசேஷம் இருக்கிறது. அது வெறும் ஓர் உயிரினத்தின் சத்தம் அல்ல, அது தெய்வத்தின் பங்கேற்பு. ஒரு வீட்டில் தெய்வ சக்தி இருக்கும்போது அங்குதான் பல்லி சத்தமிடும். அது ஒரு அறிகுறி. அதே போல கெட்ட சக்திகள் நிறைந்த இடங்களில் பல்லிகள் கூட சத்தமிடாமல் மௌனமாக மறைந்திருக்கும். நீங்கள் முருகப்பெருமானிடம் மனமாற வேண்டிக் கொண்டிருப்பீர்கள். அந்த வேளையில் பல்லி சத்தம் கேட்டால் அது ஏதோ ஒரு பதில், ஏதோ ஒரு சம்மதம். அது முருகனின் அருளின் ஒலி. அந்த நிமிடத்தில் முருகன் உங்கள் அருகில் இருக்கிறார் என்பதில் ஏற்றுக்கொள்ளவும். அடுத்த விஷயம் என்னன்னா, முருகர் பெயர் இருக்கிற நம்முடைய நண்பர்கள் அல்லது உறவினர்கள் கனவில் வந்து ஏதாவது சொல்றதோ அல்லது வெறும் கனவிலேயே தோன்றினாலுமே அது சாக்ஷாத் முருகப்பெருமானின் ஒரு அறிகுறி தான். இது போல நிறைய பேருக்கு நடந்திருக்கிறது. அதே மாதிரி ஒரு சின்ன குழந்தை, அது ஒரு 5 வயசு பையனா இருந்தாலும் 15 வயசு வரையிலான வயதில் இருந்தாலும் கனவில் வந்து பேசுறான், நம்மளை வழி நடத்துறான் அல்லது நம்மோட பழகுறான் என்றால் அது முருகப்பெருமானே என்பதை முருக பக்தர்கள் உணர்கிறார்கள். முக்கியமாக தீவிர முருக பக்தர்களுக்கு இவ்வாறான கனவுகள் வருவது அதிகம். முருக பக்தர் இல்லாதவர்களுக்கு இது அரிது. வரலாம், ஆனா வேற மாதிரியான கனவுகளா இருக்கும். ஆனா இந்த மாதிரி குழந்தை வடிவத்தில் வந்து நேரடியாக வழிகாட்டுவது நிச்சயமாக முருகப்பெருமானின் சின்ன சின்ன அவதாரங்கள் ஒண்ணு. இது கனவுல மட்டும் வரமாட்டாங்க. சில சமயம் நேர்லயே ஒரு சின்ன பையனா கோயில்ல பாத்திரலாம், பஸ் ஸ்டாப்ல பாத்திரலாம், அல்லது நம்ம தெரியாமலே வந்து நம்மோட பேசுவாங்க. சின்ன பசங்க அடிக்கடி வீண் வார்த்தை பேச மாட்டாங்க, ஒருவரிடம் அன்போடு பழக மாட்டாங்க, அதுவும் அவர்களுடைய பெற்றோர் இல்லாத போது. ஆனா அவர்கள் நம்மிடம் பழகுறாங்க, சிரிக்கிறாங்க, ஏதாவது சொல்லுறாங்க என்றால் அது வழிகாட்டுதலாகவே இருக்கலாம். இது முக்கியமான ஒரு டிவைன் சைன். ஏன்னா கடவுள் நம்ம பார்க்குற மாதிரி நேரடியாக வரமாட்டாங்க. நம்ம எதிர்பாராத இடத்துல எதிர்பாராத வடிவத்தில் தான் வருவாங்க. முருகப்பெருமான் பெரும்பாலும் சிறுவர்களின் வடிவத்தில் தான் வருவார். இதெல்லாம் நம்ம கேட்டது பார்த்தது தான். அதுவும் ஒரு வழியாக அவதாரம் மாதிரியே தான். ஏதாவது ஒரு சின்ன இன்டராக்ஷன், ஒரு பையனோட பேசுனீங்க, நல்ல உணர்வு வந்தது, நம்பிக்கையோ உந்துவத்தோ கொடுத்த மாதிரி இருந்துச்சுன்னா அதை சீரியஸா எடுத்துக்கணும். அது முருகப்பெருமானின் உண்மை அருளின் சின்னம். இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகப்பெருமானுடைய வாகனம் மயில் அல்லது வேல். இந்த மாதிரி மயில் சேவல் வந்துடுச்சுன்னா அது கனவுல வரலாம் அல்லது வீட்டு அருகே கோவிலுக்குள்ள நம்ம முக்கியமான நேரத்துல கூட வரலாம். இது எல்லாம் முருகப்பெருமானின் அருள் உண்டாகுது என்பதை உணர்த்தும் டிவைன் மொமெண்ட்ஸ். நம்ம வாழ்க்கையில பல முறை இது மாதிரி சின்ன சின்ன மிரக்கல்ஸ் நடந்திருக்கும். அதே மாதிரி சில முக்கியமான நாட்களில், சஷ்டி, கிருத்திகை மாதிரி விரத நாட்களில் நாம் விரதம் இருக்கிறோம் அல்லது முருகப்பெருமானுடைய கோவிலுக்கு போய் ஒரு பூஜை செய்கிறோம். அந்த நேரத்துல ஏதாவது விசித்திரமான சம்பவங்கள் நடக்கக்கூடும். பூஜை நடக்கும்போது பூ விழுப்பது, வீட்லையோ கோயில்லையோ வெட்டுக்கிளி கத்துவது, பள்ளி கத்துவது, இவையெல்லாம் சாதாரண விஷயம் மாதிரியும் தோன்றலாம். ஆனாலும் அவை அந்த நாளின் புனிதத்தையும் நமக்கு கிடைக்கும் அருளையும் சுட்டி காட்டும் டிவைன் சைன்ஸ். இதை லைட்டா எடுத்துக்காம ஒரு குறிப்பு மாதிரி மனதில் வச்சுக்கணும். இது ஒரு அருள். முருகப்பெருமானை நாம் எப்படி ஏற்றுக்கொள்றோமோ அந்த விதத்திலேயே அவங்க நம்மகிட்ட வந்து பேசுவார். இதோ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்க முருகப்பெருமான ஒரு அண்ணனா நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. பல்வேறு முருக பக்தர்கள் அவரை வேற வேற மாதிரியா பாக்குறாங்க. அவரை ஒரு பையனா பாக்குறாங்க, ஒரு பிள்ளையா பாக்குறாங்க, சிலர் தங்களுடைய அண்ணனாகவே பாக்குறாங்க. நம்மளுடைய சில சப்ஸ்கிரைபர்ஸே முருக அண்ணான்னு கூப்பிடுறாங்க. அந்த நெருக்கம், அந்த பாசம், அதிலேயே இருக்கிற நம்பிக்கையினால அவரை அண்ணனாகவே கற்பனை செய்யறாங்க. அந்த மாதிரியான உறவு கொண்டவர்கள் கனவிலேயே அவர்களுடைய ரியல் அண்ணன் மாதிரி தோன்றி ஒரு அர்த்தமுள்ள அறிவுரையோ ஆறுதலோ சொல்லி வர்றதுண்டு. இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கிறது. உதாரணத்துக்கு, ஒரு சகோதரி முருகப்பெருமானை தன் அண்ணனாக கருதினாங்க. அவருக்கு கனவிலே அவரோட உண்மையான அண்ணன் தோன்றி தைரியம் கொடுத்தாராம். நீ ஏன் இப்படி யோசிக்கிற, பயப்படாத, நீ நல்லா இருக்க போற அப்படின்னு. ஆனா யோசிச்சு பாருங்க,
அந்த ரியல் அண்ணன் அப்படி சொல்ல வர வேண்டிய அவசியம் இருக்கா இல்ல? அந்த உறவின் மூலமாக முருகப்பெருமான் அவருக்கே உரிய ஒரு வடிவத்துல வந்து பேசுறாரு. இதுவே டிவைன் டிஸ்கைஸ். அதே மாதிரி முருகப்பெருமான குழந்தையா நினைக்கிறீங்கன்னா உங்க குழந்தை போலவே கனவில் வந்து ஏதாவது சொல்லலாம். நீங்க குழப்பத்தில் இருக்கும்போது சம்பந்தமில்லாத ஒரு சின்ன பையனோ பொண்ணோ வந்து என்னம்மா ஆச்சு அல்லது பயப்படாதே அப்படின்னு சொல்லும். இது எல்லாம் சாதாரண கனவுகள் இல்ல. குழந்தைகளுக்கு இந்த மாதிரி எதுவும் சொல்லணும், தேடணும், யாரையாவது ஆறுதல் படுத்தணும் அப்படிங்கிற எண்ணமே இருக்காது. ஆனாலும் அது நடக்குது என்றால் அது முருகப்பெருமானின் அருள் ஒரு வேறு வடிவத்தில் நம்மோட உரையாடுது. சிலருக்கு தெய்வ நம்பிக்கை இருந்தாலும் தெய்வ சக்திகள் நம்மை சுற்றி இருக்கின்றன என்பதையே நம்ப மாட்டார்கள். அதே சமயம் தீய சக்திகள் இல்லாத போதும் அவை இருக்கின்றன என்று பயப்படுவார்கள். நாம் ஒரு விஷயத்தை மறந்து விடுகிறோம். தீய சக்திகள் இருப்பது போல் தெய்வ சக்திகளும் நிச்சயமாக இருக்கின்றன. நம்மை காத்து கொண்டும் பாதுகாத்து கொண்டும் தான் இருக்கின்றன. அவை காணாமலே இருந்தாலும் அவை நம்மை விட்டு போகாது. நம்முடைய சுவாசத்தில் கூட தெய்வம் இருக்கிறது. அதை நம்புங்கள். இதை நம்பும் நொடியில்தான் அந்த தெய்வத்துடனான தொடர்பு ஆரம்பமாகிறது. மிக விரைவில் திருச்செந்தூர் முருகன் கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்க உள்ளது. கும்பாபிஷேகத்திற்கு செல்லும் பக்தர்களுக்கு முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். மேலும் என்னால் கும்பாபிஷேகத்திற்கு செல்ல முடியவில்லை என்று வருந்தும் பக்தர்களுக்கு முருகனே நம் முன் ஏதாவது ஒரு ரூபத்தில் காட்சி தருவார் என்று நம்பும் முருக பக்தர்களே, திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா என்று ஒரு முறை மனதார இங்கே பதிவிடுங்கள். முருகனின் அருள் நம் அனைவருக்கும் பரிபூரணமாக பரவட்டும்.